ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டோனோர் சேகரம் 127வது ஸ்தோத்திர பண்டிகை இந்த ஆயத்த நாளிலே ஆயத்த ஆராதனையை தொடர்ந்து அருமையான பஜனை பிரசங்கத்தை நாம் கேட்க இருக்கின்றோம். உப்பூரணி சகோதரர் துரைப்பாண்டியன் அவர்கள் பஜனை பிரசங்கம் நம்மத்திலே நிகழ்த்த இருக்கின்றார்கள். கிறிஸ்தவ திருச்சபை வட்டாரங்களிலே அவர்களை குறித்து தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அநேக ஆண்டு காலமாக மிக நேர்த்தியாக பஜனை பிரசங்கத்தை ஆழமான கருத்தோடும் இனிமையான பாடல்களோடு நிகழ்த்தி வர்றாங்க. அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் புத்துணர்வையும் உண்டாக்கத்தக்கதாக அருமையான பஜனை பிரசங்கத்தை நிகழ்த்த மிகுந்த அன்போடு அவளை நான் கேட்டுக்கொண்டு அவருடைய கரத்திலே நான் இந்த நிகழ்ச்சியை ஒப்படைக்கின்றேன். அப்படி நாம் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான பஜனை நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆயத்த நாளிலும் நாங்கள் இணைந்து வந்து ஆலை வளாகத்திலே இந்த பஜனை நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்து கேட்க முடியாவிட்டாலும் இந்த இல்லங்களில் இருந்து பல்வேறு ஊடகங்கள் வழியாக இந்த பஜனை பிரசங்கத்தை கேட்டு உம்மை மகிமைப்படுத்த நீ தந்த வாய்ப்பிற்காக நன்றி. செய்தியாளர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த இசை நிகழ்த்துகின்ற அன்பு சகோதரர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவரை கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தும் பரிசுத்த நாமத்தை மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மங்கள் போகள் வேதானமோ நமோ பாகு தங்கு நூறு நாதானமோ நமோ. மங்கள் போகள் வேதானமோ நமோ பாகு தங்கு நூறு நாதானமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ. ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ. அரூரூபா நமோ 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 நமோ. மாக மண்டல விலாசா நமோ நமோ. ஏக பந்தியினு ராசா நமோ நமோ. மண்டல விலாச நமோ ஏக பந்தியிலாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. வான சங்கம விஸ்வாச நமோ நமோ. மனோலீலா நமோ 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 நமோ.
காகவிம்பம் முயல் கோலானமோ நமோ காகமும் பணி செய்யலானமோ நமோ நாகமிங்கும் உயர் போலான நமோ நாகமும் பணி செய்யலானமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலானமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலானமோ நமோ நாடும் அன்பர் அனுகூலா நமோ நமோ நரதேவா நமோ 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 ஏக மந்திரமொரு பூமானமோ நமோ யோக சந்திரமதி நமோ நமோ மந்திரமொரு பூமானமோ நமோ யோக சந்திரமதி ஸ்ரீமானமோ நமோ இயேசு என்ற திரு நாமானமோ நமோ இயேசு என்ற திருநாமோ நமோ நமோ இயேசு என்ற திரு நாமா நமோ நமோ இறையோனே நமோ 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 தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை குறித்த அல்லது வேத வசனத்தில் உள்ள சரித்திரங்களின் ஒரு பகுதியை நாம் இசையோடு நயத்தோடு தியானம் பண்ண இருக்கின்றோம். அதை நான் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை எனக்கு அமைத்து கொடுத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முழு மனதோடு கூட முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்ளுகின்றேன். காரணத்தை குறித்து நீங்கள் ஓரளவு அறிவீர்கள். எல்லாம் தடைபட்டிருக்கிற காலம். அதே நேரத்தில் டோனாவூர் சேகரத்தில் இந்த பண்டிகை நாட்களின் ஒரு பகுதியாக என்னுடைய நிகழ்ச்சியை கர்த்தர் நடத்தும்படியாக சித்தம் கொண்டது அது பரலோக திட்டம் என்பதாகவும், அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதோடு மாத்திரமல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்கு செய்கிறதற்கு என்னை அழைத்து ஏற்றுக்கொண்ட சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் மாத்திரமல்ல, உடன் ஊழியர்கள், மூப்பர்கள், பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அனைவருக்கும், எங்களோடு கூட பங்கு பெற்றிருக்கின்ற ஒரு சிலராக காணப்பட்டாலும் அருமை பிள்ளைகளுக்கும், மாத்திரமல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சியை பதிவு செய்து அதை பலருடைய மத்தியிலே ஒளிபரப்பு செய்யும்படியாக காணப்படுகின்ற மகிமை டிவியினுடைய உரிமையாளர், பணியாளர் அனைவருக்கும் கூட நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் குழுவின் சார்பாக அன்பான வாழ்த்துதலோடு கூட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தை குறித்து சரித்திரங்கள் அநேகருக்கு தெரியும். பலரும் பலவிதமாக அதை அணுகுவார்கள். என்னுடைய பொதுவான கருத்து, நாம் முற்றிலுமாக கற்று அறிந்தவர்களும் எல்லாம் கடைபிடிக்கிறது நம்மால முடியாத காரியமும் கூட. ஆனால் இந்த நாளிலே ஒரு கருத்தை நான் மையமாக வைத்து சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கொண்ட பகுதிகளை பிரவேசிக்கிறேன். முதலாம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும்.
முடிந்தால் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 3 கண்டிஷன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீ ஒரு கிறிஸ்தவன் நடக்காதே, பாவிகளுடைய வழியிலே நீ நில்லாதே, பரியாசக்காரனோடு கூட சேர்ந்து நீ நிந்தை பண்ணாதே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேத வசனத்தை வாசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கொரோனா வைரஸ் காலம் எல்லா விதமான முறைமைகளும் தடைபட்டிருக்கிறது. நான் அதற்குள்ளே பிரவேசிக்கவில்லை. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இந்த சத்தியத்தை நோக்குகிறவர்கள் ஆலயத்தை மறந்திருக்கிறோம், வந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். எந்த கிறிஸ்தவ குடும்பமாக இருந்தாலும், எந்த ஆண்மகனாக இருந்தாலும், எந்த பெண்மகளாக இருந்தாலும் தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கம் உண்டா? ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? வீட்டிலே ஒரு பெரிய கேள்விக்குறி. கர்த்தர் நல்ல நாட்களை தரட்டும். ஒரு சரித்திரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறான். ஆகவே நாம் தியானிக்கிற காரியங்களாக இருந்தாலும் பக்தன் இவ்விடமாகத்தானே சொல்கின்றான், உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும், நடக்கையிலே தீபமாக வழி நடக்கும், திருக்கரத்தால் திருச்சித்தம்போ நடத்திடுமே, பூயமை கையில் கனிமண்ணா அனுதினம் வழித்திடுமே, புயவங்கையில் களிமண்ணா அனுதினமே வனைந்திடுமே. ஒரு வரலாறு, கதை அல்ல. வேதாகமத்தை படிக்கிறவர்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் கருத்துக்களும் வேத புத்தகத்திலே உவமையாக சொல்லப்பட்டிருக்கிற சிலவை அது ஆண்டவராகிய தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கதை. மற்றவைகள் கதை அல்ல, வரலாறு, நடந்தவைகள். நாம் நன்றாக பார்க்கின்றோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றவன் ஆபிரகாம். நான் சுருக்கமாக சொன்னால், இப்போ ஈராக் நாடு இருக்கிறது பாருங்கள், இந்த ஈராக் நாட்டை தான் கல்தேயர் நாடு என்று கூட குறிப்பிடுவார்கள். அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆபிரகாமை ஆரம்பத்திலே ஆபிராம், கர்த்தர் பரலோக திட்டத்தை மாற்றுகிறார். பரலோக திட்டத்தை மாற்றும் பொழுது அந்த ஆபிராமை கர்த்தர் அழைக்கிறார். நன்றாக கவனியுங்கள். அவனை அழைக்கும் பொழுது கூறின வார்த்தைகள் எல்லாம், அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாள் சாராய், அவளுக்கு தெரியும் என்று சொல்ல வேண்டாம். அவனை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இந்த ஊருக்கு நீ சொல்லல, காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை ஐஸ்வர்யவானாக்குகிறேன், மாத்திரமல்ல உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன். 75வது வயதிலே கர்த்தர் அவனை அழைக்கிறார். நீங்கள் யாராவது வேதாகமத்தை வைத்திருந்தால் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அவனுடைய தகப்பனார் தேராகு. வாசிக்க முடிந்தால் இந்த ஒன்றை மாத்திரம் வாசிக்கின்றீர்களா? வேதாகமம் கையில் இருந்தால் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். இல்லை என்றால் நீங்கள் எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய தகப்பனாராகிய தேராகு அந்நாட்களிலே விக்கிரக ஆராதனைக்காரன். கர்த்தர் அவனை அழைக்கிறார், ஆபிரகாமை அழைக்கிறார்.
அழைத்த போது, வாசிக்க முடியுமா? சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். எனிவன், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து, வேறே தேவர்களை சேவித்த குடும்பத்திலே வந்தவன் தான் ஆபிராம். கர்த்தரை அவனை அழைக்கிறார். எனக்கு இதை நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வகையிலே நான் இன்றைக்கு இந்த பஜனை ஊழியத்தை செய்கிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பெயர் பெறுகிற குடும்பத்திலே வாழுகிறேன். நீங்களும் அப்படி வாழுகின்றீர்கள். நம்முடைய முன்னோர்கள், அப்பா கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், தாத்தா கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவருக்கும் மூத்தவர், அவருக்கும் மூத்தவர். கர்த்தர் நம்முடைய பெயரிலே பாராட்டின பெரிய கிருபை. அதனாலே தான் ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் இப்படி சொல்கிறது, விசுவாசத்திற்கு அவன் ஒரு தந்தை, பக்தனாய் வாழ்ந்தது விந்தை, இந்த கானானை உனக்கிறேன் என்றார், தேவதாவலாய் இருந்ததை சொன்னார். விசுவாசத்திற்கு அவன் ஒரு தந்தை, பாராய் 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 ஆபிரகாமை. சாரா என்றனல் உத்தமி கொண்டான், சீரும் சிறப்புமாய் நித்தமும் வாழ்ந்தான். இந்த நிலையிலும் இருந்ததோ தொல்லை, குழந்தைதான் அதைக்கு இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அவர் சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர், நான் உனக்கு தேசத்தை ஒன்றை காண்பிக்கின்றேன், நீ அங்கே போ, உன்னை ஐஸ்வர்யவானாக்குகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன். வாரான், மனைவியை கூப்பிடுகிறான், சாரா. என்னங்க, கர்த்தர் என்னை அழைத்து இப்படி ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். நீங்கள் நன்றாக வேத புத்தகத்தை கற்றுக்கொண்டால் அந்த மனைவியாகிய சாராய் கணவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்தாள். வேதவசனம் சொல்லுகிற அநேக காரியத்தினுடைய ரகசியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு தியானிக்கிறதுல இருக்கிற குறைவுதான் அநேக பலவீனங்கள். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேதவசனம் சொல்லுகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த குடும்பமும் பாழாய்ப்போம். அப்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒருமித்த கருத்து, அந்த குறைவினுடைய நிறைகள்லாம் எல்லா வீடுகளிலும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போகிறாள். 300 கிலோமீட்டர் அவன் குடியிருந்த இடத்துல இருந்து தாண்டி போகிறான். இன்றைக்கு 300 கிலோமீட்டர் போகணும்னா, நீங்க நேற்றைக்கு ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, நேற்றைக்கு தான் நினைக்கிறேன், இந்திய கவர்மெண்ட் ஒரு ராக்கெட் விடுறது ஒன்று, ஒரு ஜெட்டு விமானம் வாங்கியிருக்கு. மணிக்கு 2000 கிலோமீட்டர் ஸ்பீடு, மணிக்கு 2000 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். ஆனால் அன்றைக்கு 300 கிலோமீட்டர் ஆபிரகாம் போயிருக்கணும்னா மனைவியை கூட்டிக்கிட்டு கூட சொக்காரனும் 1-2 பேர் வாரான், எப்படி பிரயாணம் பண்ணி போயிருப்பான். பாதை கிடையாது. இன்னைக்கு நம்ம ஊருக்கு இருக்கிற சாலைகள் அன்றைக்கு கிடையாது. எப்படி பிரயாணம் பண்ணியிருப்பான். எத்தனை மாதம் கடந்து போனானோ
அங்கே போய்த்தானே சேர்கிறான். கர்த்தர் ஆபிரகாமே நில், இதுதான் நான் உனக்கு தந்திருக்கிற இடம். அதுதான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்திலே குடியிருக்கிறான். 75வது வயதிலே கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். அவன் அங்கே போயிருந்த பொழுது வருஷம் 1 2 3 4 5 6 7 8 போய்கிட்டே இருக்குது. அவனை கர்த்தர் சொன்ன 2 வாக்கு, ஒன்னு ஐஸ்வர்யானமாக்குறேன், பணக்காரன ஆக்குற மாதிரி ஆக்கிட்டாரு. இன்னொன்னு பெரிய ஜாதி ஆக்குகிறேன். அவனுக்கு 25 வருஷமா கர்த்தர் வாக்கு கொடுத்த பிறகும் குழந்தை இல்லை. இன்னைக்கு உலகத்துல கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷ காலம் குழந்தை இல்லைன்னு சொன்னா என்னெல்லாம் குடும்பத்துல வருதுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் மனுஷனுடைய சிந்தை சாகலாம், எண்ணங்கள் தோற்று போகலாம், தெய்வத்தினுடைய வாக்கு அது எப்படியானாலும் தோற்று போகிறதும் இல்லை. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளினுடைய காரியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். 100 வயசு ஒரு மனுஷனுக்குன்னா கைகாலாட்டம் கொடுத்திருக்கும் அல்லவா? நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்களே ஆனால், ஒரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களே ஆனால் நன்றாக இருக்கும். ரோமர் நிருபம், வேதாகமம் வச்சிருக்கிறவங்க யாராவது கொஞ்சம் சத்தமா நீங்க வாசியுங்கள் பார்க்கலாம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19 20 21 இந்த 3ஐயும் வாசிங்க, 3 வசனத்தையும் கூட. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 20 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் பெரியவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு ஆண் மகனுடைய சரீரம் செத்து போனதாக இருக்கிறது குழந்தை இல்லாத காலத்திலும் என்றால் என்ன அர்த்தம் என்று. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. என்ன அது இருந்தான்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 100 வயசுள்ள தாத்தாவா இருந்தாலும் சரி, 90 வயசுள்ள பாட்டியாக இருந்தாலும் சரி, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாம் என்று சொன்னால் ஆபிராம் என்ற காலத்திலேயே அவன் விசுவாசத்திலே வல்லவனாக இருந்தான். விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். காணப்படாதவைகளுடைய நிச்சயம்தான் விசுவாசம், நம்பப்படுகிறவர்களுடைய உறுதிதான் நிச்சயம். அப்படிப்பட்ட காலத்திலே கடந்து வருகிறான். அதற்கு பின்புதான் கர்த்தர் அவனை அழைத்து, நீ பயப்படாதே, வானத்தின் நட்சத்திரத்தை பார். என்றைக்கு ஆண்மகன் என்ற வைராக்கியம் அற்று போன காலத்திலே, பெண்மகள் என்ற கர்ப்பம் அங்கே குழந்தையை பெற்றெடுக்க முடியாத காலத்திலே கர்த்தர் அவனை வீட்டை விட்டு வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை நீ எண்ணு, உன் சந்ததி அப்படி இருக்கும். கொஞ்சம் நன்றாக யோசிக்க வேண்டிய காரியம் அதில் இன்னும் நிறைய இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒன்றை மட்டும் புரிந்து கொள்வோம். ஒரு பாடல் நமக்கு அருமையாக பாடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, புராண சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, புராண சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, புராண சோர்ந்து போகாதே.
வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடி தேவனை நீ பாடிக்கொண்டாடு ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடி உங்கமான ஆவி உன்னை தாங்க மல்லாடு சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே துன்பங்கள் தொல்லைகள் யாவோ சூழ்ந்து கொண்டாலும் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பர் உன்னை கேட்கும் நேரம் ஆனந்தம் அல்லோ அன்பருளை கேட்கும் நேரம் ஆனந்தமையோ சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே போராட சோர்ந்து போகாதே. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அது நிறைவேற காலதாமதமானாலும் கொஞ்சம் கூட கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் பதற வேண்டியதில்லை. லாசரு சுகவீனமாக இருக்கிறான். இயேசுவானவர் அந்த வீட்டில் இல்லை. சகோதரிகள் அவன் சுகவீனமாக இருக்கிறான் என்று சொல்லி விடுகிறார்கள். அவன் சுகமாயிருப்பான் என்று சொல்லிவிட்டார். அவர் வரவில்லை. அவன் சுகமாயிருப்பான் என்று சொல்லிவிட்ட உடனே சகோதரிமார் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று வியாதியாயிருக்கிற லாசரு மரித்தே போகிறான். அவனுக்கு ஒன்றும் செய்யாது என்று சொன்ன இயேசுவுக்கு அவன் மரித்து போனான், அடக்கத்துக்கு வாரும் என்று கூட ஆள் விடல. அவனை அடக்கம் செய்கிறார்கள். 4 நாள் கழிச்சு தான் இயேசுவானவர் வருகிறார். அவரை சந்திக்க அவர்கள் ஓடி போய் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஏன் பயப்படுறா? உயிரோட வருவான். எங்கே வைத்தீர்கள்? கல்லறை காண்பிக்கிறார்கள். கல்லை புரட்டி போடுங்கள், நாருமே என்று சொல்லுகிறார்கள். இல்லை, புரட்டி போடு. லாசர்வே நீ வெளியே வா. எழுந்து வருகிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய மகத்துவம் அவ்வளவு உன்னதமானது. நம்முடைய விசுவாசத்தில் பலவீனமாக இருந்தால் ஆண்டவருடைய வாக்கும் பலவீனமாக போய்விடுகிறது. நம்முடைய விசுவாசத்திலே பலமாக இருந்தால் ஆண்டவருடைய வாக்கும் பலமாக நிறைவேறும். என் அன்பான திருச்சபையின் பிள்ளைகள், குழந்தைகள் முதல் வாலிபர்கள் வரை, படிக்கிறவர்கள், திருமணமானவர்கள், குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், எத்தனை விதமான ஆவலை கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். அவர் பேரில் விசுவாசத்தோடு பலத்தோடு நம்பிக்கையோடு இருப்போமேயானால் நம்முடைய பார்வையிலே காலம் கடந்து போனாலும் தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர். கற்பம் அடைபட்ட காலத்திலும் ஈசாக்கு பிறக்கிறான். விசுவாசம். அதனால தான் ஆபிரகாமுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அவன் பயப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லுகிறேன். +2 படித்து கொண்டிருந்த ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு மாணவி +2 மதிப்பெண் குறையாக பெற்றுவிட்டாள். அவள் நன்றாக சர்ச்சுக்கு வருகிறவள்.
நன்றாக சண்டே கிளாஸ் எடுக்கிறவள். நான் பம்பாய் சென்று விட்டேன். அப்பொழுது திரும்ப வந்து எப்படி பாஸ் பண்ணி இருக்குது நம்ம பிள்ளைகள் எல்லாம் என்று விசாரிக்கும் பொழுது அந்த பிள்ளை மார்க்கு குறையாக எடுத்ததினாலே அது கர்த்தருடைய சமூகத்தில் பிரசன்னமாகிறதை குறைத்திருக்கிறது. நான் அதை தேடி ஒரு நாள் போகிறேன் அது வீட்டிற்கு. அது வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் கொடுத்த உடனே என்னை பார்த்து வந்து கண்ணீர் வடிக்கிறது. கண்ணீர் வடித்த உடனே ஏன் அழுகிறாய்? நீ +2 அதிகமாக மார்க் எடுத்திருந்தால் என்ஜினியரிங் கோர்ஸ் போயிருக்கலாம் என்ற ஆசை இருக்கலாம், டாக்டருக்கு நீ படிக்கிறதுக்கு ஆசை இருந்திருக்கலாம். உன் வீட்டு வசதிக்கு மார்க்கு குறையா எடுத்ததற்காக கர்த்தருடைய சன்னிதானத்தை நீ ஏன் மறந்தாய்? கர்த்தர் உண்மை மேன்மையாக வைக்க வேண்டுமானால் வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவனை மறக்காதே. அது திரும்ப ஒழுங்காகவே வந்தது. ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கே வாழ்க்கைப்பட்டு நல்ல ஒரு குடும்பஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கிறது. நம்முடைய சிந்தையின்படி நடக்கவில்லை என்பதற்காக கர்த்தருடைய மகத்துவத்தை குறைத்து மதிப்பிட்டால் ஒரு நல்ல கிறிஸ்தவர்கள் என்றே சொல்ல முடியாது. அவர் எப்படி வைத்தாலும் சரி, அது மரணமே வந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பவுலப்போஸ்தலனே ஊழியம் செய்யும் பொழுது எனக்கு ஒரு நோய் இருக்கிறது, எனக்கு குணமாக்கும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அது இருக்கட்டும், நீ போ, உன் வழியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று. கர்த்தர் நம்மை நடத்தட்டும். அருமையான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள். எந்த காலகட்டத்தில் இது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த காலகட்டத்திலே குழந்தை பிறந்தது? அவன் முதிர் வயதாகி ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய அளவிலே பலமில்லாதவனாக கற்பப்பையிலே பலமற்றவளாக காணப்பட்ட காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை நிலைக்கிறது. அதுதான் நாம் மற்றவர்களை குறித்து வைக்கிற நம்பிக்கை. நம்முடைய தகப்பனார் சொன்ன வார்த்தைகளை தவறலாம், தாயார் சொன்ன வார்த்தைகளை தவறலாம், நம்முடைய சகோதரர்கள் சொன்ன வார்த்தைகளை தவறலாம், நம்முடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தைகளை தவறலாம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய அந்த வார்த்தையிலே தவறுதலே இருக்க முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவமே காணப்படலாம். ஈசாக்கு பிறந்தான். அம்மாட்ட 3 வயசு வரை பால் குடித்து வளர்கிறான். நல்ல வயசு 25. கர்த்தர் பழையபடியும் ஆபிரகாமை அழைத்து அவனை பலி செலுத்தும்படியாக கேட்கிறார். ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளையை பலி செலுத்தும்படியாக கேட்கும் பொழுதும் ஆபிரகாம் கொண்டு செலுத்துகிறான். கர்த்தர் அங்கேயும் அவனை காப்பாற்றி விடுதலையாக்குகிறார். அவனை அங்கேயும் காப்பாற்றி விடுதலையாக்குகிறார். அதே நேரத்தில் அவனுக்கு 37 வயசு. ஈசாக்குக்கு அவனுடைய தாயாகிய சாரா மரித்து போகிறாள். இயேசுவான தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே ஆபிரகாமை ஆபிரகாம் என்றும் சாராயை சாராள் என்றும் பெயரை மாற்றி அவர்களை ஒரு நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆசீர்வதித்த காலத்திலே ஒத்தைக்கு ஒரு மகனாகத்தான் அந்த ஈசாக்கு இருந்தான். 37 வயசிலே அவனுடைய தாயார் சாராள் மரித்து போகிறார். அம்மா அம்மா தன் தாயை நினைத்து வேதனையில் இருக்கிறான். அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஐசுவரியவான் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு பையனை கொடுத்திருக்கிறார். அதனுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று சொன்னார். நிறைவேறிட்டா? அவனுடைய ஜீவிய காலத்திலே இல்லை. ஆனால் இன்றைக்கு எண்ணி பாருங்கள், உலகம் முழுவதும் இதுவரையிலும் வாழ்ந்து முடிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று கூட்டத்தாரை எத்தனை பேர் என்று எண்ணி பாருங்கள். எண்ணிக்கையிலே அடங்க முடியாத திரளான கூட்டம். உலகம் முழுவதும் திரளான கூட்டம். அவனுக்கு அன்றைக்கு கொடுத்த வாக்கு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். இன்றைக்கு விசுவாசிகள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகள், அவன் விசுவாசிகளின் தகப்பன். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் நிறைவேறி கொண்டு போகும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஈசாக்குக்கு 37 வயதிலே அவனுடைய தாயாகிய சாராள் 127வது வயதிலே இறந்து போகிறாள். தனித்த நிலைமையிலே அந்த வீட்டிலே ஆபிரகாம் இருக்கிறான், ஈசாக்கு மகன் இருக்கிறான், இன்னொரு ஊழியக்காரன் இருக்கிறான், எலியேசர். அவனை வேலைக்காரன் என்று சொல்லாதீர்கள், கூலிக்காரன் என்று சொல்லாதீர்கள். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வீட்டு வரைக்கும் சுமந்து வந்து 10 ரூபாய் வாங்குறவன் கூலிக்காரன். நம்முடைய வீட்டில் 8 மணிக்கு வேலைக்கு வந்துட்டு 2 மணி வரைக்கும் செய்து விட்டு போகிறவன் வேலைக்காரன். எலியேசர் கூலிக்காரனும் அல்ல, வேலைக்காரனும் அல்ல. முழு கட்டுப்பாடும் அந்த வீட்டினுடைய தன்மைகள் அவனுடைய பொறுப்பிலே இருந்தது. அவன் ஒரு ஊழியக்காரன். ஈசாக்குக்கு 40 வயதாகும் போது ஒரு நாள் ஊழியக்காரனாகிய எலியேசரை ஆபிரகாம் அழைக்கிறான்.
ஊழியக்காரனே ஊழியக்காரனே உத்தமனே வருவாய். உண்மை புகழ்வாய் உறுதியளி தாய் உடனே என்பார் செய்யலா. ஊழியக்காரனே ஊழியக்காரனே உத்தமனே வருவாய். உண்மை புகழ்வாய் உறுதியளி தாய் உடனே என்பார் செய்யலா. நாற்பது வயசு ஈசாக்குக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் அவன் வீட்டிலே ஊழியக்காரனாக இருக்கின்ற எலியேசரை அழைத்தான். என்ன எஜமான், என் மகனாகிய ஈசாக்குக்கு 40 வயதாகிறது, அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்கணும். பெரிய வேடிக்கை, அந்த காலத்துல 40 வயசு வாலிபனை கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையா பார்க்கிறோம். இந்த காலத்துல 40 வயசுன்னா என்ன சொல்லுவோம்? 10ல பசல, 20ல எடக்கு, 30ல முடுக்கு, 40ல நர, 50ல அசைவு, 60ல ஆட்டம், 70ல ஒரு வருஷம் சொல்லாம ஊரை விட்டு ஓட்டம். 40 வயசுல இந்த காலத்துல நர. ஒரு சிலருக்கு தலையில முடியையே காங்கல. நான் அம்மா ஒன்றும் சொல்லல, யாருக்கிட்ட சொல்ல. ஆனா இந்த காலம் 12 வயசு 13 வயசு தாண்டும் என்ன தடவி பார்க்கிறான். தீக்குச்ச வெட்டி கரியாக்கி தடவி பார்க்கிறான். 20 வயசை தாண்டுனா. இதை நான் அதிகமாக சொல்ல அவசியம் இல்லை, இதை கேட்கிறவங்க நீங்களே புரிஞ்சுக்கிடலாம். நம்ம பிள்ளை ஆம்பளை பையனா இருந்தா எத்தனை வயசு வரைக்கும் தான் என் பிள்ளை கூப்பிட்டா உட்காருவான் எந்திப்பான்னு சொல்ல முடியுது? எங்க போனானோ பாவிப்ப. அதே மாதிரி ஒரு சில பெண் குழந்தைகளினுடைய வாழ்க்கையிலும் தன் கட்டுப்பாடு, தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தான் ஒரு குடும்பத்திலே பெருமை சேர்க்கிறவள், இதுல பாதை மாறும்போது அம்மாவையும் அப்பாவையும் நீ ஏன் உயிரோட இருக்கான்னு கேட்ட மாதிரி ஆயிப்போகுது. கர்த்தருடைய நாமத்தினாலே 40 வயசு ஆகிறது கல்யாணம் முடிக்கன்னு தகப்பனார் யோசித்தான். எலியேசர் சொல்றான், வாழ்கிறது கானான் தேசத்துல, இந்த கானான் தேசத்துல என் பையனுக்கு பெண்ணு வேண்டாம். நான் பூர்வத்துல குடியிருந்தேனே, அங்கே போய் என் இனத்தாரிடத்திலே போய் என் பையனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து நீ அழைத்து கொண்டு வா என்று எலியேசர் பொறுப்புல ஒப்படைக்கிறான். பெரிய வேடிக்கை. கல்யாணம் முடிச்சு இருக்கிறவங்க இப்போ எல்லாம் 3-4 அண்ணன் இங்கே இருக்கிறோம் வச்சுக்கோங்க.
எத்தனை பேர் எப்படி கல்யாணம் முடிக்கும்போது பெண்ணை பார்க்காமலே சம்மதித்தது எத்தனை பேர்னுட்டு இவங்ககிட்ட கேட்டால், தனியாக போய் கேட்டால் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பெண்ணை பார்க்காமே சம்மதித்தது. உலகத்தினுடைய தன்மை மாறி போயிற்று. ஆனால் இந்த வேத புத்தகத்திலே படிக்கிற வரலாறுல எதை ரோல் மாடலா எடுத்துக்கிடுறோம்? சும்மா நம்மளும் கைத்தட்டி என்னத்தையாவது படிச்சு முடிச்ச உடனே எல்லாம் முடிச்சு போச்சு, நீ தப்பான முடிவுக்கு வர்றோம். அவன் சொல்றான், என் பையனுக்கு நீ பெண்ணை பார்த்துட்டு வா, என் பையன் இங்கதான் இருப்பான், நீ என்னுடைய குடும்ப நிலைமை போய் சொல்லு, என் இனத்துல போய் பார், என் குடும்பத்துல ஒருத்திய பார்த்துட்டு வா. பெண்ணு பார்க்க புறப்படுறான் எலியேசர். அப்போ புறப்படும் போது 10 ஒட்டகம், 10 ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு 10 வேலைக்காரன். எத்தனை கிலோமீட்டர்? 300 கிலோமீட்டர் வரணும் பழைய கிழக்க. எத்தனை நாள் ஆகும், என்ன செலவாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாவற்றையும் வச்சுக்கிட்டு புறப்பட்டு வர்றான். புறப்படும் போது சொல்லுகிறான், நீ போன காரியத்தை செய்து நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். இந்த வாக்கியத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க யாராவது சத்தமா. 24:7. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நீ எத்தனாவது வசனம்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே புறப்பட்டு போகிறான். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். இப்ப என்னோட கூட இருக்கிற சகோதரர்கள் ஒரு நாள் நாங்க பஜனை போயிட்டு வரும்போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறோம். எல்லாரையும் அவங்க இடத்துல விட்டுட்டோம். நானும் இந்த மிஸ்டர் ஏனஸ்டும் தான் வந்துகிட்டு இருக்கோம். எங்க ஊர் பக்கத்துல வரும்போது எதிர்பாராமல் அவர் தான் கார் ஓட்டிக்கிட்டு வந்தார். அவருடைய கார்ல எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுதுங்கிறது அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் டோனவரில் உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள் கேட்டுக்கோங்க. எந்த விதமான சேதமும் ஒரு விரல்ல கூட ஒழுங்காக அடிபட்டிருக்கும்னா இன்னைக்கு கீபோர்டை இப்படி கீச்சிக்க முடியாது அவரால். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிற ஒரு அனுபவம். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிற ஒரு அனுபவம். ஒரு பாட்டு அருமையா பாடுவாங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார், உன் பாதங்களில் பாதம் கல்லிடனாதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவன் சேட்டையின் அடைக்கலம் புகவின் சிறகுகளால் மூடுவார். அவன் சேட்டையின் அடைக்கலம் புகவின் சிறகுகளால் மூடுவார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பிரயாணத்திலே, நம்முடைய வேலை நேரத்திலே நமக்கு நேரவிருந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், அது நமக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை அறியாத பிள்ளைகளையும் கர்த்தர் அவண்ணமாகத்தான் காப்பார். ஆனால் அவரை அறியாதவர்கள் அது கர்த்தராலே காக்கப்பட்டோம் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறவர்கள் கர்த்தர் நம்மை நம்முடைய பிரயாணத்திலே ஒரு ஆக்சிடென்ட்டிலே நாம் நொந்து போகாதபடி, நாம் இழந்து போகாதபடி, பாதையிலே எத்தனையோ விஷப்பூச்சிகள் அவைகளை உயிரற்றவைகளாக கிடக்க செய்வார். அதை தாண்டி தான் நாம் போய்கொண்டிருப்போம். கர்த்தருடைய பாதுகாவல் எல்லா மனுபுத்திரர் பேரிலும் உண்டு. இன்றைக்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால் கொரோனா வைரஸ் எத்தனை சிக்கல். நான் என்னுடைய பிள்ளைகள் பம்பாயில் இருக்கின்ற 2 பிள்ளைகளை பார்க்கும் ஒரு சொந்த காரியத்திற்காக நான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி இங்கிருந்து ட்ரெயின் ஏறினேன். அப்போ பிப்ரவரியிலேயே
நான் மார்ச் 19 அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போயிட்டேன். நான் வேற ஒன்றுக்காகவும் பெருமைக்காகவும் சொல்லவில்லை, கர்த்தருடைய நடத்துதலுக்காக சொல்கிறேன். மார்ச் 19 இருந்து தான் அங்கே ரிட்டர்ன் ஆகிறதுக்காக நான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். நான் ட்ரெயினில் ஏறி வந்துட்டேன். நான் வந்தது தான் பம்பாயிலிருந்து மார்ச் 19 கடைசி வண்டி. இன்னும் பம்பாயிலிருந்து வண்டி வரல. நான் அந்த வண்டியில் வராமல் இருந்திருந்தேன், ஆனால் நான் இப்பவும் பம்பாயில் தான் இருந்திருக்கணும். இதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஐயா, கர்த்தருடைய நடத்துதல் என்பது தம்முடைய பிள்ளைகள் இடத்துல அது விளங்குகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்னே அனுப்புவார். அந்த வார்த்தை, பொண்ணு பார்க்க போறான். ஐயா, பழைய காலத்தில் பொண்ணு பார்க்க போன கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் நாங்கள் பொண்ணு பார்க்க போயிருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 5 பேர் குடும்பத்துக்காரன், அல்லனா 7 பேர் அல்லது 9 பேர் அல்லது 11 பேர், இந்த ஒத்தப்பட்ட நம்பரில் தான் போவாங்க பழைய காலத்தில். இப்போ அப்படி இல்லை. இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க போனாலும் சரி, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க போனோம்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வேன் பிடிச்சி 2-3 வேனை பிடிச்சி 20 பேர் 30 பேர். மாமியா தான் பூப்பெட்டி எடுக்கா மருமகளுக்கு. அவள் அப்போ எடுக்க பூப்பெட்டி தான். பிற எந்த மருமகளுக்கு எந்த மாமியா பூ வைக்கா? உலகத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடந்து போகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து போகிறார்கள். கடைசியாக இப்போ இந்த நிலைமையிலே மாப்பிள்ளைக்கு பெண் பார்க்கும்படியாக எலியேசர் புறப்படுகிறான். பொன்னும் பொருளும் புகழ் பேரும் மணியும் தானடு எலியேசர். ஒட்டகத்தோடு புறப்பட்டானே மொசொபொத்தோமியா. மொசொபொத்தோமியாவே நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், பெண் பார்க்க போகிறவன் மாப்பிள்ளை அழைத்து போகவில்லை, மாப்பிள்ளையோட அப்பாவும் போகவில்லை. ஊழியக்காரனாகிய எலியேசர் போகிறான் 10 ஒட்டகத்தோடு 300 கிலோமீட்டர் கீழ் திசை நோக்கி. யார் வீட்டுக்கு எப்படி பழக்கம் இருக்கும்? தெரியாத வீடு இருந்தால் நாம என்ன பண்ணுவோம்? எலியேசர் அந்த மெசொப்பொத்தேமியா வந்தான். ஊருக்கு வெளியே ஒரு துறவு கிணறு, 10 ஒட்டகத்தையும் ஒரு கிணத்தங்கரையில ஒதுக்கினான். ஆபிரகாமனுடைய சொந்தக்காரர்கள், அவனுக்கு 2 அண்ணன் தம்பி உண்டு. அவங்க இந்த ஊர்ல இருக்கலாம். எந்த வீடு, அங்க பெண்ணு இருக்கா இல்லையா, எப்படி பார்க்க போகிறது, ஒன்றும் புரியாமல் இருக்கிறான். அப்படி நிற்கின்ற ஆபிரகாம் ஒரு வேலை செய்தான். ஒட்டகத்தை மரத்து நிழலிலே ஒதுக்கிவிட்டு, நீங்கள் பரிசுத்த வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க முடியுமா? அந்த 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கையில வசனம் இருந்தால் எடுத்து வாசியுங்கள், பார்க்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்ன? அந்த வாக்கியத்தை கவனியுங்கள். அவன் ஒட்டகத்தை மடக்கி என்ன பேசினான்? தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே. யாரை பார்த்து தான் சொல்றான்? தனக்குள்ளே கர்த்தரை நோக்கி சொல்லிக் கொள்கிறான் என்றால் அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? அவன் பெண் பார்க்கும் முன்னே நின்று கொண்டு, ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டு தனக்குள்ளே கர்த்தரை நோக்கி
ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றான். மனமே நீ ஒரு நிலை பாடுவாய், ஒரு பெண்ணை நீ தெரிந்தெடுப்பாயே. நான் இந்த கிணற்றண்டை பெண்ணை நாடி நிற்பேன், நான் போன்ற பெண்கள் வருவாரே. நான் நீர் பருக வேண்டும், எனக்கு கூடம் தாயே, தண்ணீர் கொடுப்பாய் என்றே நான் கூறிடுவேன். மனமே நீ ஒரு நிலை பாடுவாய், ஒரு பெண்ணை நீ தெரிந்தெடுப்பாயே. குடியும் எனவும் மூட்டகத்திற்கெல்லாம் குடிக்கும்படி வார்ப்பேன் என்பவள் பெண்ணே. மனமே நீ ஒரு நிலை பாடுவாய், ஒரு பெண்ணை நீ தெரிந்தெடுப்பாயே. ஒரு காரியம், இந்த சம்பவம் சொல்லுகிற ஒரு காரியம், எலியேசர் ஊருக்கு புறம்பே வெளியே நிற்கின்ற கிணத்தங்கரையிலே ஒரு மரத்தடியில் நின்று கொண்டு தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் ஜெபித்தான். இன்னைக்கு ஜெபம் பண்ற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு? முதல்ல ஒண்ணு சொன்னேன், ஆபிரகாம் தன்னுடைய வயோதிப காலத்திலும் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் விசுவாசித்தான். விசுவாச வாழ்க்கை. இரண்டாவது ஜெப வாழ்க்கை. ஒரு சிலர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நான் வேடிக்கையாக பேசுவேன். 50 பேர் மத வழிபாட்டிலே பங்கு பெறலாம், இடைவெளி விட்டு தற்கால சட்டம். டோனாவூர் சர்ச்சில் 50 பேர் உட்காரன்னா உட்காரலாம். ஆனா 50 பேர் யார் உட்கார்றதுன்னு சொன்னா பிரச்சனை வந்துடும், நிறைய பேர் வருவோம். அப்ப நான் எங்க ஊர்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னேன், சர்க்கார் ஒரு சட்டம் போடலாமே, பெண்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிடுங்க, ஒவ்வொரு சர்ச்சிலையும் 50 ஆண்கள் வேணா கூடலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சர்ச்சில் எத்தனை ஆம்பளை வருவாங்க? பெண்கள்லாம் கூடலாம், ஆண்கள் வரக்கூடாது, அப்ப சண்டை வந்துடும். ஏன்னா ஒருவேளை டோனாவூர்ல நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். டோனாவூர்ல இருக்கிற பெண்கள்ல 90% பேர் சர்ச்சுக்கு வந்துருவீங்க, 10% தான் வரமாட்டாங்க. ஆனா டோனாவூர்ல இருக்கிற ஆண்கள்ல 10% பேர் வந்துருவாங்க சர்ச்சுக்கு. எத்தனை சதவீதம் பேர் வரமாட்டாங்க? 90 வராது பெருங்காட்டுல. இது நான் உங்க ஊரை சொல்றேன்னு தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். இதுதானே இன்றைக்கு கிறிஸ்து மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய இலக்கணம். சந்தோஷமா இருக்குது. இப்ப யார் தெரியுமா கோயில ஜெபம் நடக்கலன்னா? சத்தம் போட்டு சொல்லுங்க, ஆண்களா பெண்களா? ஆண்கள். அப்படி சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தா உங்களே பார்த்துட்டு போறாங்க உங்க ஊருக்காரங்க, எனக்கு என்ன? இதானே நடக்குது. அதனால இன்றைக்கு மத வழிபாட்டிலும் கிறிஸ்தவர்களுக்கு வந்திருக்கிற ஒரு பெரிய சோதனையும் நம்முடைய காரணமும் ஒரு பகுதியாக கூட இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் கிறிஸ்து மார்க்கம் இந்தியாவில் எப்படி வந்தது? டோனாவூர் வரலாறு எல்லாம் தெரியுமே உங்களுக்கு. வெளிநாட்டு ஊழியக்காரங்க வந்து எப்படி செய்தாங்க, என்ன வசதியோட செய்தாங்க, அப்படி இருந்த நிலைமையிலிருந்து வளர்ந்தது தானே சபை. இப்ப கீழே பார்க்க போச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் அதைத்தான் சொல்லுகிறது.
என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களிலே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் அப்பலே சொன்னது போல, தினந்தோறும் வேத வசனத்தை வாசியுங்கள். தினந்தோறும் ஆலயத்துக்கு வர முடியவில்லையா, வீட்டிலேயாவது ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை பேர்? எலியேசர் கிணத்தங்கரையில் நின்று ஜெபம் பண்றான். கர்த்தாவே, ஒரு நல்ல பிள்ளை பார்த்து அனுப்பும். அவன் என்ன ஜெபம் பண்ணான்? இங்க தண்ணீர் மொண்டு கொள்ள பெண்கள் வருவார்கள், நான் எந்த பெண்ணினிடத்துல என் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறேனோ அவ எனக்கும் தரணும். முடிச்சிருங்க பார்க்கலாம், முடிச்சிருங்க பார்க்கலாம். ஒட்டகத்துக்கும் தரணும். ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தாண்டி கேட்க மாட்டேன். அங்கே சத்தியம் அதில் தான் புதிந்திருக்கிறது. கேட்ட எனக்கும் தரணும், கேட்காமலே ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். கிறிஸ்து மார்க்கத்தினுடைய இலக்கணம். பெண்களுடைய குணம் அது மாத்திரமல்லாமல், அது கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை குறித்து நாம சொல்லப்பட்டிருக்கிற வேதவசனம். அவன் ஜெபிக்கிற நிலைமையிலே கிடைத்த பலனை யோசித்து பாருங்கள். பக்த நிபந்தமாக ஒரு விண்ணப்பத்தை குறித்து, ஒரு ஜெபத்தை குறித்து, அருள்நாதர் நாமம் அதில் ஒரு மனமாய் குருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். எழுந்திடுவார் நடுவில். அருள்நாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. இதயம் நொறுங்கினோரே ஆதரவும் அவரே. கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாதர் நாமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில்.
தாயந்தால் அணைப்பவரே நோயினால் வந்தவரே தாயந்தால் அணைப்பவரே நோயினால் வந்தவரை தாயந்தால் அணைப்பவரே நோயினால் வந்தவரை தாயந்தால் அணைப்பவரே பரிகாரி நானே என்பார் பட்சமாய் தாங்கிடுவார் பரிகாரி நானே என்பார் பட்சமாய் தாங்கிடுவார் அருள்நாதர் நாமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்றனை எழுந்திடுவார் நடுவில் நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் விசுவாச வாழ்க்கை கிறிஸ்தவருக்கு ஒரு இலக்கணத்தில் ஒன்று. ஜெப வாழ்க்கை கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு பெரிய இலக்கணத்தில் ஒன்று. கர்த்தருடைய நாமத்தினாலே எலியேசர் அந்த கிணத்தங்கரையில் நின்று ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்லாமல் ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் இவன் கர்த்தரிடத்தில் வைத்த பொருத்தனை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். நான் அவளிடத்தில் என் தாகத்துக்கு தண்ணி கேட்பேன். அநேகர் இன்றைக்கு உலகத்தில் அநேக உபதேசத்தில் கூட இந்த கருத்தை வலியுறுத்தவில்லை. நான் அவளிடத்தில் என் தாகத்துக்கு தண்ணீர் கேட்பேன். ஆனால் வருகிறவள் கேட்ட எனக்கும் தரணும். சொல்ல முடியுமா உங்களால? கேட்காமலே ஒட்டகத்துக்கு அவ வலிய கொடுக்கணும். கேள்வி 1, பதிலான கிரியை 2. கிணத்தங்கரில் தண்ணி கொடுக்கறது பெண்கள் இடத்துல சில சமயங்கள்ல இப்போ கிணத்தங்கரையில் அதிகமாக தண்ணிக்கு போகிறது இல்லை. பழைய காலத்தில் கல்யாணம் முடிச்சா பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய செப்பு குடம் வரும். பிற செப்பு குடம் கொஞ்சம் சின்னதாச்சுது, அப்புறம் கொஞ்சம் எவர்சில் ஒரு குடமாச்சுது. இப்போ குடமே வேண்டாம். ஏன்னா எல்லா வீட்டுகளையுமே டேப் இருக்கும். ஏன்னா தெரியும் இப்போ இருக்கவா தண்ணி பழைய குடத்தை வச்சு எடுத்தான்னா இடுப்பு ஒடிஞ்சுப்போம். கோழி கூப்பிடுது, உறங்குத நேரம் 8 மணி வரைக்கும். பிற எங்கிருந்து தண்ணி எடுக்க? ஆகப்ப நிலைமையில் இவன் கிணத்தங்கரில் நின்று அந்த நாட்களிலே செய்த பொருத்தனை தண்ணீர் கேட்டவங்களுக்கு கூட கொடுக்காத பெண்கள். யாராவது ஒரு கஷ்டப்பட்டவர் வந்து சாப்பிட்டுட்டு ஏதோ தர்மம் எடுக்கிறவர் எங்கேயோ இருந்து சாப்பிட்டுட்டு கிணத்துல தண்ணி எடுக்கிறவங்க கிட்ட ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்கணும், இந்த பாத்திரத்தை நினைச்சிருந்தேன். எனக்கு இருக்க வேலைக்கு இருக்கு தண்ணி தண்ணி விருன்னு பேர் தான். பெண்களுடைய குணநலம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் பலவீனப்பட்ட பாத்திரம் என்பது பெண்கள் தான். அதை தெரிஞ்சது நம்ம இங்கே யாரும் ஆண்கள் பெண்களை பற்றி குறை சொன்னா கோபப்படாதுங்க. பிசாசானவன் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டான். புசிக்காதேங்கிற பழத்தை ஆதாமுகிட்ட கொண்டு கொடுக்கல. ஏவாளை கூப்பிட்டு பைய அவளுக்கு ஐஸ் வச்சு அவளை திங்க வச்சான். தவறே செய்தது பெண்ணு தான். ஆனால் அதுக்கு பரிகாரமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் பிறந்ததே ஆண் துணை இல்லாமல் பெண் வயிற்றுக்குள்ளே தான் பிறந்தார். மகத்துவமும் பெண்ணாலே தான் நடந்தது. இயேசுவானவர் சிலுவை சுமந்து போகும்போது அவருடைய சீஷனில் அன்பா இருந்ததுல ஒரே ஒரு ஆம்பளை தான் கூட போனான். யாரவன் சொல்ல முடியுமோ? இயேசுவானவர் சிலுவையில் இறையும் போது ஒரே ஒரு சீஷன் தான் கூட போனது. ரொம்ப சந்தோஷம், யோவான். அதே நேரத்தில் அங்க பெண்கள், அவனுடைய தாயார், உறவினர் 5-6 பெண்கள் இரத்த சம்பந்தப்பட்டவங்களும் உரிமையோடு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள்.
அப்போ தவறு செய்கிறதற்கு பாவம் பிரவேசித்ததும் பெண்ணால தான், பாவ பரிகாரியாகிய இயேசு பின்னால போனதும் அன்னைக்கும் பெண்கள் தான், இன்னைக்கு கோயிலும் நிறைஞ்சிருக்கிறதும் பெண்கள் தான். தப்பும் அங்கதான், மீட்பும் அங்கதான். இதெல்லாம் நான் யாரையும் குறை சொல்லுகிறதுக்காக இல்லை. என்னை பெற்றெடுத்தவளும் ஒரு பெண்ணு தான், நான் வாழ்க்கைக்கு துணை கொண்டிருக்கிறதும் ஒரு பெண்ணு தான், எனக்கு பிறந்ததும் 2 பெண்கள் தான், 3 பையன்களும் தான். ஆக பெண்கள் என்று தனித்த நிலைமையிலே யாருக்கும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் பெண்கள் குணம், குடும்ப கௌரவம் பெண்கள் கரத்திலே தான் இருக்கிறது. குடும்ப கௌரவம், குடும்பத்தினுடைய வளர்ச்சி பெண்கள் கரத்தில் தான் இருக்கிறது. தண்ணி எடுக்க போனா சாயங்காலம் வந்து சேர்றா. யார் வாரா? அந்த ஊருக்குள்ள இருந்து அந்த ஆபிரகாமுக்கு சொந்தக்காரனுடைய அங்கே உரிமையிலே ஒருத்தி வருகிறாள். அவள் பெயர் தான் ரெபேக்கா. அம்மாலை நேரத்தில் பொன்மாலை சூடிட கூறப்படுவது யார்? கண்மலை தேவனின் பொன்மலை வீசுது அகப்படுவது யார்? அம்மாலை நேரத்தில் பொன்மாலை சூடிட கூறப்படுவது யார்? கண்மலை தேவனின் பொன்வலை வீசுது அகப்படுவது யார்? தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராக இருந்தாலும், பெண்களாக இருந்தால், தாய்மாராக இருந்தால், நீங்கள் என் பேரிலே கோபப்பட வேண்டியது அது பொருத்தமானதாக இருக்காது. நான் சில வசனங்களை சொல்கிறேன், ஒரு 4 வசனத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வாசித்தீர்களே ஆனால் நீங்கள் வேத புத்தகம் சொல்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்க முடியும். முதலாவது அந்த வசனங்களில் 3 வசனம் நீதிமொழிகளில் தான். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:22. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். யார் 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 யார்? பொன் மூக்குத்திக்கு சமானம். யாரு அவா? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. உலகத்தில் பெண்ணு அழகா இருக்கணும்னு மொட்டையா பார்த்தால் அது எவ்வளவு சரியில்லாத ஒரு காரியம் என்பதை சுட்டி காட்டுகிறது மறைமுகமாக. மதிகேடான ஜீவியம், பன்றியின் மூக்கில் உள்ள பொன்மூக்குத்தி. நான் இந்த வசனத்துக்கு விளக்கம் பார்க்கறதுக்காக வேண்டிய பன்றி எங்கெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, மூக்குத்தி மூக்கில் போடணும்ல, பன்றியினுடைய மூக்கு எங்க இருக்குன்னு பார்த்தேன். இது மேய்ச்சி இருக்கும், ஒருவேளை அதுக்கு தெரியும். சுரைக்காய வெட்டினா வட்டமா இருக்கும், பன்றி தலையை நிறுத்துச்சுன்னா வாயை பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்குது. கரெக்டா மத்தியில 2 துவாரம், அதான் மூக்கு. பன்றி எதை தின்னும்? அசுத்தத்தை தின்னும். அங்கே மலை ஜலத்தை தின்னும் அதிகமாக. மலை ஜலத்தை தின்னுகிற அந்த பன்றிக்கு மூக்குத்தி ஒண்ணு அழகா இருக்குன்னு தேவையா? வாழ்க்கையில குடும்பத்தை சீரழிக்கிற பெண்களுக்கு அழகு தேவையா? அது அவர்களை தூக்கி நிறுத்திடுமோ? கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அன்புள்ள பிள்ளைகளுக்குள்ள கடமை. நான் இதெல்லாம் நிறைய சொல்லணுமான டைம் போதாது. எடுத்துக்காட்டாக சில உவமைகள் எல்லாம் நடந்த சம்பவங்கள், கதைகளாக அல்ல சொல்ல முடியும். அதனால கிணத்தங்கரையில தண்ணி எடுக்க வர்றவா நான் கேட்கிற தண்ணி எனக்கு கேட்பேன், அவன் நான் கேட்காமலே ஒட்டகத்துக்கும் கொடுக்கிற பண்புள்ளவளா இருக்கணும்னு அங்கே எலியேசர் கிணத்தங்கரையில நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒருவேளை வாயாடியா வந்துடப்படாது. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 9:13.
மதியற்ற ஸ்திரீ வாயாடியும். எம்மாடி, சில சமயங்களில் பஸ்ஸுகளை போனீங்கன்னா ஆண்கள் பக்கம் சத்தம் ரொம்ப வருதா, பெண்கள் பக்கம் சத்தம் ரொம்ப வருதா? நீங்களே சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆம்பளை அத்தனையும் வாக்கில் என்னத்தையோ போட்டுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயா 2-3 பேர் வாயை திறந்துட்டாங்கன்னா யாரும் பக்கத்தில் இருக்க முடியாது போலுக்கு, செவியை அந்துரும் போலுக்கு. மதியற்றவள் தான் அதிகமா பேசுவா. நீ கடைக்கு போறியா, காலேஜுக்கு போறியா, என் அருமை பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறியா, நீ எதுக்கு போறோம், என்ன செய்யணும், அதை செய்துட்டு வருகிறது. அதுதான் பரிசுத்த வேதமே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. கணத்தங்கரைக்கு வாயாடியா வந்துடப்படாது. பன்றியினுடைய மூக்கில் இருக்க மூக்குத்தி மாதிரி வந்துடப்படாது. எவ்வளவு எலியேசர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கணத்தங்கரில் நின்று கொண்டு. 21:19 வாசித்திருக்கமா? நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் களக்காட்டு மலைக்கு நேரு வனாந்தரத்தில். எப்படி 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 வனாந்தரத்தில். அந்த வசனத்தை திரும்ப வாசிமா. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம். திருக்கரங்குடி மலைக்கு நேரு சன்னியாசியா போயிடலாம். அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா இன்னைக்கு ஊர்ல பாதி குடும்பம் இருக்காது. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம். வேத வசனத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க எல்லாத்தையும் நினைச்சிடாதங்க. அந்த வசனம் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து நடக்கிற ஸ்திரீமார் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன் தகப்பன் வீட்டில இருந்து 50 பவுன் நகையா 100 பவுன் நகையா போட்டுக்கொண்டு ஒரு மாப்பிள்ளைக்கு வாழ்க்கப்பட்டு வந்து வாழத்தான் செய்கிறாள். 2 வருஷத்துக்குள்ள இருக்க நகையை போற பிடுங்கி அடமானம் வைக்கிறோம்னு எதுக்கோ ஒண்ணுக்கு செலவழிக்கிறோம்னு காலியே பண்ணிட்டு கர்த்தகயிறு வாங்க கூட துட்டு இல்லாம வச்சிருந்தான். தாங்கிக் கொள்ளுகிற தாய்மார் இருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு துணைவன் இவன் மாத்திரம்தான். அவன் என்னை வாழ வைத்தாலும் சரி, வாழ வைக்காவிட்டாலும் சரி, நான் வேதனையை உண்டாக்குகிறது என்னுடைய கடமை இல்லை. என் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை இப்படி போய்விட்டதே. பெண்கள் இப்ப வருகிறாள் பாருங்கள். ஆதியாகமத்துல வந்துருங்க. 24ஆம் அதிகாரத்துல 15ஆம் வருஷத்துல தண்ணி எடுக்க வாரா. 15ஆம் வசனம் வாசியுங்கள் பார்க்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே அவன் கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து, பெத்துவேலின் மகள் ஆபிரகாமுடைய சகோதரனுடைய பேத்தி சொந்தத்துல வருகிறது. தண்ணீர் எடுக்க குடத்தை கொண்டு அப்படியே பாக்குறா. பக்கத்துல மரத்து நிழல்ல 10 ஒட்டகத்தையும் விட்டுக்கிட்டு எலியேசர் நிக்கிறான். இவ அதை பற்றி கண்டுக்கல. நான் வந்திருக்கிற கடமை தண்ணி எடுக்கணும். ஓய், உமக்கு எந்த ஊரு? இந்த ஒரு நிழல்ல கொண்டு ஒட்டகத்தெல்லாம் விட்டுருக்கிறார். கேட்கல. நேரே கிணத்துக்குள்ள இறங்கினா தண்ணீர் மொண்டு அது கிணத்துக்குள்ள இறங்கி எடுக்கிற கிணறு தோல்ல வச்சுக்கிட்டு கிணத்துல இருந்து மேல வந்து வீட்டை பார்க்க நடந்து தர வேண்டும் எனக்கு தண்ணீர் தரணியில் புதித்த வெண்ணிலவே. தர வேண்டும் எனக்கு தண்ணீர் தரணியில் புதித்த வெண்ணிலவே. வெகு தூரத்தில் இருந்து வந்தேனே, வெகுவாய் தாகத்தால் நவரண்டேனே. தர வேண்டும் எனக்கு தண்ணீர் தரணியில் புதித்த வெண்ணிலவே. தங்காய் கூடம் சாய்த்திடு பண்பாய் அணிய நின்றிடு
சொல்லாய் வெல்வாய் உலகின் வாழ்வினை வெல்வாய். தர வேண்டும் எனக்கு தண்ணீர் அரணியில் உதித்த வெண்ணிலவே. குடத்தோடு மேலே வந்த ரெபேக்காளின் இடத்திலே எலியேசர், ஊழியக்காரனாகிய எலியேசர் எதிர்கொண்டோடி, அம்மா நான் தாகத்தோடு இருக்கிறேன் அம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கூடப்பா குடிக்கிறதுக்கு. அவள் என்ன பண்ணால் தெரியுமா? குடியும் என் ஆண்டவா சடிதில் நான் கொண்ட நீ முற்றாய் தாகம் தீர்க்கிறேன். ஒட்டகம் எல்லாம் குடிக்கட்டும் நீரை ஓட்டிடும் இந்த தொட்டிக்கு விரைவா. தர வேண்டும் எனக்கு தண்ணீர் அரணியில் உதித்த வெண்ணிலவே. எலியேசர் தண்ணீர் கேட்டதுதான். தோளில் இருந்த குடத்தை கீழே இறக்கினாள். கேட்ட எலியேசருக்கு தண்ணீர் கொடுத்தாள் தாகத்திற்கு. நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு பாடத்தை இத, சரியா? எலியேசர் கர்த்தரோடு என்ன உடன்படிக்கை வைத்தான்? கர்த்தாவே, நான் எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் கேட்பேன், ஆனால் வருகிற பெண் என் தாகத்துக்கு எனக்கு தண்ணீர் தருகிறது மாத்திரமல்ல, நான் ஒட்டகத்துக்கு தண்ணீர் கேட்க மாட்டேன். எனக்கே தாகம்னா ஒட்டகத்துக்கும் தாகம் இருக்கத்தானே செய்யும். அத அவ புரிஞ்சிருக்கணும். நான் கேட்க மாட்டேன். அவ தண்ணீர் கொடுக்கறதுல தாராள மனப்பான்மை உள்ளவளா இருக்க வேணும். எம்மா, ஆட்டுக்குட்டி வளர்க்குற வீட்டில் சொல்லி தெரியும், ஒரு ஆட்டுக்குட்டி மிஞ்சி போனா அரை செம்பு தண்ணி குடிக்கும். மாடு வளர்க்குற வீட்டில் தெரியும், ஒரு மாடு மிஞ்சி போனா 2 குடம் தண்ணீர் குடிக்கும். பண்ணி வளர்த்துருக்கிறோம். ஆட்டுக்குட்டி கொஞ்சம் குடிக்கும், அங்க மாடு கொஞ்சம் கூடுதல் குடிக்கும். அதிகமாக தண்ணீர் குடிக்கிற மிருகம் எது? ஒட்டகம். ஆவரேஜா 10 குடம். இப்ப மொத்தம் எத்தனை ஒட்டகம் வந்திருக்கு? நான் முதல்ல சொன்னேன்ல, எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். 10 ஒட்டகம் தண்ணி குடிக்கணும்னா தண்ணி எவ்வளவு கொடுக்கணும்? அது வயிறார குடிச்சு நிரம்பணுமானா 100 குடம் தண்ணீர் வேணும். பாருங்க கொஞ்சம். எனக்கு ஒரு செம்பு தண்ணி இருந்தா போதும் கேட்பேன். ஆனால் நான் கேட்காமலே 100 குடம் தண்ணி கொடுக்கணும். கிறிஸ்தவன் ஏமாந்து இன்னைக்கு கால்நடை போடுகிறது இதுலதான். நான் அதை விவரித்து சொன்னேன், ஆனால் வெட்கமாகத்தான் இருக்கும். கேட்டது ஆண்டவராகிய தேவன் தான். வெறுங்கையோட என் சன்னிதானத்துக்கு வர வேண்டாம். நாம் ஆயிரக்கணக்கில் கொடுக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தகுதி நிமித்தமாக. ஆனால் வேத புத்தகத்திலே கவனித்தீர்களா? எருசலேம் தேவாலயத்தில் இருந்த இயேசுவானவர் காணிக்கை பெட்டி 13 காணிக்கை பெட்டி உண்டுன்னு சொல்லி வரலாற்றில் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு காணிக்கை பெட்டியிலும் அங்கிருந்து வர்றவங்க போடுவாங்க, அங்க இருக்க காணிக்கை பெட்டியில அங்கிருந்து வர்றவங்க போடுவாங்க, இங்க இருக்கிற காணிக்கை பெட்டியில இங்கிருந்து வர்றவங்க போடுவாங்க. ஒரு இயேசுவானவர் ஒரு அம்மாள் காணிக்கை போட்டதை பார்த்தார். அவள் யார்? ஒரு விதவை. அவள் போட்ட காணிக்கை எவ்வளவு?
2 காசு. சாட்சி கொடுத்தது இயேசுவானவர் யாருக்கு? அந்த ஸ்திரீக்கு. எல்லாரையும் விட அதிகமாக போட்டது இவள் தான். என்ன அர்த்தம்? அவ தர்மம் எடுத்து முந்தானியில முடிஞ்சு வச்சிருந்தது 2 காசு தான். இருக்கதை எல்லாம் போட்டு முடிச்சிட்டான். அதனுடைய பொருள் அதானே, அதானே பொருள். கர்த்தருக்கென்று கொடுக்கிறதிலே மன உற்சாகமாக கொடுக்கிறது. அதை கர்த்தர் கணக்கு போடுகிறார். மனதார கொடுக்கிறது. இவள் ரெபேக்காள் தண்ணி எடுத்துக்கிட்டு மேல வர்றா. தண்ணி கேட்டவனுக்கு தண்ணியை கொடுத்தா. பக்கத்துல அந்த நேரத்துல நான் கற்பனையில நினைக்கிறேன், தப்பு இல்லை, அங்க இருந்த ஒட்டகம் எப்படி சத்தம் போடும்? ஒட்டகம் தெரியுமா? இது ஆட்டுக்குட்டியில அநியாயமே. இது ஆட்டுக்குட்டியை போய் போட்டுக்கிட்டு ஒட்டகம் எப்படி சத்தம் போடுங்கிறது எனக்கே தெரியல. இது காட்டு பந்தியோ? சரி, எப்படியோ ஒரு ஒட்டகம் சத்தம் போட்டு ஒண்ணுக்கு இடிச்சிருக்கும்னு வச்சுக்கிடுங்க. நான் நினைக்கிறது கூடுதலான கற்பனை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ போயிடக்கூடாது. எல்லா மிருக ஜீவன்களும் கூட வாய் திறந்து கூப்பிடும், சும்மா இல்ல. பிள்ளையாம கூப்பிட்டு பேசலையா கழுத? அதெல்லாம் சேவல் கூப்பிட்டதுனாலே இயேசுவானவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சுன்னுட்டு பறக்க பறக்க முழிக்கலையா? 3 தடவை சேவல் கூமுன்னு என்ன மறுதளிப்பாம்னது. மிருக ஜீவன்களும் நமக்கு எடுத்துக்காட்டாக கர்த்தராலே பயன்படுத்தப்படும். தெரியுமா? நான் அநேக காரியங்களை நினைப்பேன். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு, எல்லார் வீட்லையும் உள்ள சம்பவம் தான் இது. ஒரு கோழி அடை வச்சு காக்கிறோம், அது குஞ்சு பொறிக்குது 21 நாளில் 22 நாளில். அது முட்டைக்குள்ள இருந்தது வெளியே வந்து நடமக்கும்னே தடுமாடி நடக்குது. இந்த தாய்க்கோழி அங்கே தள்ளி நிற்க குஞ்ச இது இங்கே இருந்துக்கிட்டு கக்குங்குது. இது கூப்பிட்டுதுன்னே அதுக்கு அர்த்தம் புரியுது. யார் சொல்லி கொடுத்தா? கிட்ட ஓடி வருது. இறைய கொத்திக்கிட்டு இறை கிடக்குதுன்னு ஒரு சத்தம் கொடுக்குது. அது யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு கள்ள பிறந்து வருது, சத்தத்தை வேற மாதிரி சத்தம் கொடுக்கு. தாய்க்கோழி எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, ஓடி வந்து அம்மா சிறகுல ஒலிக்குது. யார் சொல்லி கொடுத்தா? பூனை என்ன செய்யுதுன்னு நான் சொன்னோம்னா இப்போ ஒரேடியா சிரிச்சிருவாங்க. அதையும் சொல்லிடுறா தப்பு ஒன்றும் இல்லை. என் வீட்டிலேயே 2 பூனை குட்டியை பிள்ளைகள் இருந்து வளர்த்துக்கிட்டு தான் நடக்குது. அது ஒரு நாள் உட்கார்ந்துருக்க முடுக்குகளை போய் நின்றுக்கிட்டு பூனை இப்படி பறிக்குது. பறிச்சது இது என்னடா இந்த பூனை இங்கே பறிக்குன்னு நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் தான் தன்னுடைய அசிங்கத்தை இட்டு விடுது. அசிங்கத்தை இட்டு விட்டுட்டு காலை வச்சு திரும்ப மண்ணை பறித்து மேலே போட்டு மூடுது. அதுக்கு சொல்லி கொடுத்தது யார்? எறும்பு சுவரில் வரிசையா போகுத 1 by 1 கியூவில் போகுத சொல்லி கொடுத்தது யாரு? மிருக ஜீவன்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் என் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிக்குது. ஆனால் விவேகம் உள்ள மனுஷன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு கடவுள் கொஞ்சம் பகுத்தறிவை ஒன்ன கொடுத்துட்டார் பார்த்தீங்களா? இவன் அவரையே பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்கான். கேளு கேளு. எதுக்காக கேட்டான்? உடைக்காகவும். எதற்காக கேட்டான்? உணவுக்காகவும். இயேசுவானவர் என்ன சொன்னார்? நீ உடைக்காக கவலைப்படாத, காட்டு புஷ்பத்தை பார். நீ ஆகாரத்துக்காக கவலைப்படாத, காகத்தை கவனிச்சு பார். அதுக்காக வேண்டி நீ கவலைப்பட வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். மற்ற 5 அறிவுகள் மனுஷனுக்கு மட்டும் 6வது அறிவுன்னு விஞ்ஞானி சொல்றான். இந்த 6வது அறிவுங்கிறது என்னது? பகுத்தறிவு. அது ஆத்தும அறிவு. அது ஆண்டவன் கொடுத்த ஒரு விசேஷித்த அறிவு. இன்னைக்கு மாட்டை விட கேவலமா போயிடுறான் மனுஷன், பறவைகளை விட கேவலமா போயிடுறான் மனுஷன். அது அறிவின் வளர்ச்சின்னு சொல்லுவான். அறியாமையினுடைய வளர்ச்சி தீர்வு. கிணத்தங்கிற நிக்கிறவட்ட இவன் வந்து தண்ணீர் கேட்ட உடனே அவ கேட்டவனுக்கும் கொடுக்கிறா. அவன் என்ன கர்த்தரோடு, அம்மா ஐயா, இந்த தேவனுடைய சமூகம் இதை நோக்கி நீங்கள் எந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீர்களோ, ஜெபத்தை ஏறெடுக்கிறீர்களோ, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்பார் என்பதுதான் நம்முடைய சத்திய வேதம் தருகிற நமக்கு சத்தியம். நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தரியு என்று ஒரு ராஜா, அவன் ஆட்சி செய்த காலத்திலே தானியேல் மேலோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கையின் கீழாக வேலை செய்கிறவர்கள், இவன் அந்நிய தேசத்திலிருந்து வந்த அடிமை, இவனுக்கு இவ்வளவு வளர்ச்சி தேவையா?
அவனை விழத்தட்டணும். சோதித்து பார்க்கிறார்கள், ஒன்னிலையும் விழத்தட்ட முடியவில்லை. ஆனால் ஒன்றை கருத்தாக எடுத்தார்கள். இவன் தெய்வத்தை வணங்குகிறான், அதிலே தடை பண்ணினால் இவன் அகப்படுவான். அரசாங்கத்திலே ராஜா கிட்ட போய் பத்திரத்துல கையெழுத்த வாங்கிட்டான். ராஜாவை தவிர ஒரு மாசத்துக்கு தன் தேவனை நோக்கி, கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன் சிங்க கவியிலே போடப்படுவான் என்று ராஜ கட்டளை. தானியேல் முத்திரை போடப்பட்ட ராஜ கட்டளை வெளியாகிறது என்று தெரிந்த பின்பும் தன் மேல் வீட்டறையிலே போய், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறவன் பாலஸ்தீனத்தில் இருக்கிற எருசலேமை நோக்கி மேல் வீட்டு ஜன்னல் வெளியே பார்க்கிறான். ஏன் எருசலேம் நோக்கி ஜெபம் பண்ணா? அங்க சாலமோன் ராஜா அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது இந்த தேவாலயத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற எவனுடைய விண்ணப்பத்தையும் நீர் கேட்க வேண்டும் என்று அவன் பிரதிஷ்டை நாள் அன்று ஒரு திருச்சபையிலே, இந்த திருச்சபையினுடைய வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் கொடுத்து வைத்தவர்கள், மகிமை நிறைந்த ஒரு இடம். இங்க இருக்கிற தேவாலயத்தை புறக்கணிக்கிறது யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன? அவன் தன் வாழ்க்கையிலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிற என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நல்லா இருக்கலாம், தாம் பிள்ளை காலத்தில் நல்லா இருக்கலாம். நான் ஒரு இடத்துல பேசும்போது இப்படித்தான் சொல்லிவிட்டாங்க, அந்த வசனத்துக்கு விளக்கம் பேசுங்க அப்படின்ட்டாங்க. 4ஆம் தலைமுறைக்கு பிறகு 5ஆம் தலைமுறை இல்லாமலே போயிடும். கர்த்தருடைய சன்னிதானம் மகத்துவம் நிறைந்தது. நீ இன்றைக்கு கஷ்டப்படலாம், நீ இன்றைக்கு வேதனைப்படலாம், என் தேவனுடைய சமூகத்தை மறவாமல் இரு, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படலாம். தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன். அதுதான் பரிசுத்த வேதம் கற்றுத் தருகிற பாடம். தானியேல் மேல் வீட்டர்ல போனான், எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்தான், ஜெபம் பண்ணினான். எருசலேம் தேவாலயத்திலே பிரதிஷ்டை பண்ணும்போது சாலமோன் அப்படித்தான் பண்ணினான். நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க. அந்த வார்த்தையின் பேரில் நம்பிக்கை இருந்து ஜெபம் பண்ணினான். இவனை தூக்கி சிங்க கபியிலே போடும்படியாக சிக்கல் வந்து விட்டது. நான் விரைந்து சொல்கின்றேன், இவனை தூக்கி போடும்போது சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டது. கட்டினது யார்? ராஜா இல்ல, தானியேல் இல்ல, அவன் அனுதினமும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் அந்த சிங்கங்களுடைய வாயை கட்டினார். அப்ப கீழே போய் சிங்க கபியில கீழே விழுகிறான். அதை இப்படி ஒரு கற்பனையில சொல்லுவோம் நாங்க. தானியேல அந்த சிங்கம் போய் முதுகுல சொரியல் எடுத்துனா தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கும். மறுநாள் காலையிலே அங்கே வேதனையோடு கூட தானியேலே அலறுகிறான். ராஜா நீர் வாழ்க, தேவன் உன்னை காப்பாற்றினாரா? அவர் காப்பாற்றினார். இந்த சட்டத்தை கொண்டு வந்தவனை கொண்டாந்தாரு. முந்தின நாள் அவனை தடவி கொடுத்த சிங்கம் மறுநாள் தூக்கி சத்துருக்களை உள்ள தூக்கி போடும்போது கீழே தரையில கூட விழவிடல, வாயை பிளந்து மேல வச்சு கடித்து குதல். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மகத்துவம் அப்படித்தான். 10 ஒட்டகத்துக்கு தண்ணி வாக்குறான், எப்படி இருக்கும்? களைச்சு போச்சு. மோதிரம், காப்பு, காதணி 2 கொடுத்தான். வீட்டுக்கு போனா அங்க போய் நிட்டுக்கு ஒரு செயின் போடுமுன்ன. இவர் அப்படி இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் போடுமுன்னே செயின் வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் ஆம்பளைகள் கூட சிலர் சட்டையில் பட்டன் கூட மாட்டுறது இல்லை. தெரியும் உங்க கோளாறு என்னங்கிறது தான் தெரியுமே. இருக்கட்டும், இவன் வீட்டுக்குள்ள புதுசா போட்டிருக்கிறா, காப்பு போட்டுக்கிட்டு காதணியும் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைகிறா. கூட பிறந்தவன் லாபம் என்ன என்ன என்னன்னு கேட்கிறாங்க. அப்பப்பா அம்மம்மா செய்தி கேளும், எந்த நாசை மொழி கேளு நீதி கூறும். நம்ம ஊர் கிணத்து பக்கத்திலே ஒரு உத்தமனை கண்டு வந்து பாரும். என்னிடம் தண்ணீரை கேட்டால் நான் கொடுத்தேன், இன்னும் வேண்டும் என்று கொண்டு வந்தேன். தன்னிடம் உள்ள பொன் காதணி கையணி போட்டுக்கொள்ள அவர் தந்தாரம்மா. இந்நிலம் மண்ணிலே யார் மகள் என்றவர் இன்றிரவு தங்க இடமும் கேட்டார். இதுவே இங்கே ஒட்டகமும் தங்க இடமும் தீவனமும் உண்டென்று சொன்னேன். அப்பா அவர் கேட்டதுக்கு நான் சொன்ன பதில் தப்பாப்பா. தங்கதுக்கு இடம் கேட்டாரப்பா, யார் மகானி கேட்டார், நான் எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். என்ன லாபம்?
நான் சொன்னது உனக்கு கோபமா இருக்கணே இல்லை. நேரே ஓடி கிணத்தங்கரில் இருக்கிறான் அந்த எலியேசரையும் 10 ஒட்டகத்தையும் அழைத்து கொண்டு கைகால் கழுவ தண்ணி கொடுத்து ஒட்டகத்தை கட்டி தண்ணீர் வச்சுட்டு இவனுக்கு நல்ல ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணி சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்பதான் சொல்லுகிறான், அப்பா நான் சாப்பிடணும்னா வந்த காரியத்தை சொல்லுமுன்னா சாப்பிட மாட்டேன். இப்போ ஒரு காரியம் நடக்குதுங்க. இப்போ ஒரு பொதுவான காரியம் நம்ம இனத்துல கூட அது சாதாரணமா நடக்கிறது. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலோ மாப்பிள்ளைக்கு பெண்ணை பார்த்தாலோ பார்க்க போற அன்னைக்கு அங்க ஒரு நேரம் வயிறார சாப்பாடும் கொடுப்பாங்க. உண்டா இல்லையா நான் சொல்றது? சாப்பாடு கொடுப்பாங்க. அது எப்போ சாப்பாடு கொடுப்பாங்க? பெண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான். ஒரு பெண்ணை பார்க்க வாராமலே வச்சுக்கிடுங்க. ஒரு ஊர்ல இருந்து பெண்ணை பார்த்துட்டு விவரத்தை சொல்லுமுன்னா சாப்பாடை கொடுத்தீங்கன்னா வயிறார சாப்பிடுவான். நான் ஊரில் போய் நாளைக்கு சொல்றேன்பா, அடுத்த நாளைக்கு பாளையங்கோட்டைக்கு போவான் பெண்ணு பார்க்க. அங்கே போய் சோத்தை தின்னுட்டு நான் நாளைக்கு சொல்றேன்பா, அடுத்த நாளைக்கு தூத்துக்குடிக்கு போவான் பெண்ணு பார்க்க. சம்மதிக்காம சாப்பாடை கொடுத்தோம்னா ஊரூரா போய் தின்னு உடம்ப வளர்த்துருவான். எலியேசர் அதான் சொன்னாரு, நான் வந்த காரியத்தை சொல்லுமுன்னு சாப்பிட மாட்டேன், சம்மதித்தா சாப்பிடுதேன், இல்லை வலதுபுறமாவது இடதுபுறமாவது போயிருந்தேன். பூர்வத்தில் ஆபிரகாம் இங்க இருந்த குடியிருந்ததையும் அவனுடைய மகனுடைய ஈசாக்கையும் எல்லா விவரத்தையும் சொன்னான். அவனுக்கு பெண் பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். உங்க ரெபேக்காளை கல்யாணம் செய்து கொடுக்குறீங்களா? நான் ஒரு கண்டிஷன் வச்சேன். அந்த கண்டிஷன் படி அவன் நடந்து கொண்டதுனாலே தான் நான் அவளை என்னுடைய சின்ன எஜமானுக்கு பெண்ணாக்குறதுக்கு நான் சம்மதித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான் லாபான்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது ஐயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நிறைய கல்யாண காட்டில் வருது. ஒத்தைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்பியிருக்கான். வீட்டில் வந்து ஒரு மாதிரியா அம்மாக்காரி எண்ணெயில் ஒரு மாதிரி சரியாக சாப்பிட மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. இப்படி நாள் கடந்திருக்கு. வற்புறுத்தி கேட்டிருக்கா. சொன்னால் கோவப்பட மாட்டியே? ஆஹா கோவப்பட மாட்டேன். ஏன்டா சொல்லிடா விஷயத்த. அவன் சொல்லியிருக்கான், பக்கத்து ஊரில் இன்னொரு மகளை கல்யாணம் முடிக்கலான்னு நினச்சேன், அதான் சொன்னேன், நீங்கள் சம்மதிப்பீங்களோ சம்மதிக்க மாட்டீங்களோன்ட்டுன்னு. வாவியே குடியே கெடுத்துட்டியே, வாவி குடியே கெடுத்துட்டியே, அந்த பொண்ணு வேண்டாமண்ணா. நான் அதுக்கு தானே நான் சொல்ல மாட்டேன்னு. நீ முடிக்கலைன்னா நான் இப்போ பைரோனை குடிச்சிருவேன்னு இருக்கான். பைரோனை குடிச்சிருவேன்னு இருக்கான். உடனே அவன் என்ன பண்ணான்னா, ஐயா புருஷன் பிரவாசல் இருந்திருக்காரு, ஐயா கேட்டீங்களா? என்னத்தை விட கேட்டேன். வாண்ட பழக நீ என்னத்துக்கு வந்தா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம போய் என்ன சொன்னான் பாத்தியாளா? என்னத்தை விட சொல்லிட்டான். இந்த ஊர்ல இன்னார் மகா இன்னார கட்டணும், நீ ஒத்த காலில் நிற்கா. ஏன் வேண்டான்னு சொன்னியா? சொன்னேனே, வாய்ப்பே பயிரோட குடிச்சிருவேங்க. நான் என்ன செய்யணும்? ஒரேடி அழுதி என்னதான் செய்யணுங்க? நீங்க சம்மதிச்சா வேணா கட்டிடுவாங்க. சவத்தை கட்டி தொலைப்போம். எதை கட்டி தொலைக்கணுமா? பெண்ணு இல்லை, சவத்தை கட்டி தொலைப்போம்னா உடனே இவா போய் நின்றுக்கிட்டு, ஏல உங்க அப்பச்சிக்கிட்ட சொன்னேன் சரின்ட்டார்ல அப்படின்ட்டான். கல்யாண கார்டு எழுதணும். சாருக்கிட்டையோ யாருக்கிட்டையோ போய் சேர்ந்துருக்கான். அவர் மேலே போட்டிருக்காரு, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் பைரோனால் வந்தது ஐயா. உலகத்தில் அப்படியும் வருது. ரெபேக்காள் இடத்துல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அவன் நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா, ஜபம் பண்ணா. அவளுக்கு நகை, அந்த வீட்டாருக்கு வஸ்திரம், அங்கே கொண்டு வந்திருந்த கானான்லேருந்து கொண்டு வந்திருந்த அந்த சிறப்பு பொருட்கள். திருநெல்வேலியிலேருந்து பம்பாய் போனால் திருநெல்வேலி ஸ்பெஷல் வாங்கிட்டு போனோம். என்னது அதை வாங்கிட்டு போகலாம். அங்கே இருக்கவா அழுவா. அங்கே காஷ்மீர்லேருந்து வந்தா இங்கே டோனூரில் இருக்கவங்க சொல்லலாம்ல. ஆப்பிள் தெரியாமல் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாலா பண்ணப்படாதுன்னு தான். தூத்துக்குடியிலேருந்து வந்தா
அந்த ஐயாட்ட கேளுங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்ட்டு இவன் கானான்ல இருந்து உள்ள ஸ்பெஷல் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். நேர்வழியாக நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா மறுநாள் பிறப்பிட்டான். பெண்ணை கூட கூப்பிட்டான், வா போகலாம்னு சொல்லி. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஐயா ஒரு 10 நாள் கழிச்சு போகலாம். ஐயா முடியாது, 10 நாள் கழிச்சு போக முடியாது. என்ன பண்ண? நாருமை செல்வம் ரபே காளம்மா, உன் எண்ணம் என்னென்று நீ சொல்வாயம்மா. கூப்பிடுறாங்க, போறியம்மா? போகிறேன் என்று சொல்லிவிட்டாள். கடைசியாக எலியேசர் அவளை அழைத்து கொண்டு ஆபிரகாம் இருக்கின்ற கானான் தேசத்துக்கு புறப்படுகிறான். அவளை வழி அனுப்புகிறார்கள். சந்தோஷமாக இருக்கிற காரியம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பெண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் கல்யாணத்தன்னைக்கு. அப்படி வேதனைகள் கூட இருந்தாலும் கூட அவளோடு கூட அவளுடைய தாதியையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். அப்படி அவர்களை அனுப்பும் பொழுது அவளை வாழ்த்தி அனுப்புகிறார்கள். கண்மணி சென்று வா, என் கொடி சென்று வா, பெண்மணி போலவே விளங்குவாய் என் மணி. கண்மணி சென்று வா, என் கொடி சென்று வா, என் மணி போலவே விளங்குவாய் என் மணி. எலியேசர் அழைத்து கொண்டு போகிறான். கடைசியாக இவர்களுடைய ஒட்டகம் எல்லாம் கானான் தேசத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அங்கே அந்த நாளிலே ஈசாக்கு வயல்வெளியிலே தியானம் பண்ணும்படியாக தன் சொந்த வீட்டை விட்டு வெளியே வருகிறான். அப்பொழுது இவள் என்ன கேட்கிறாள்? அந்த வாலிபன் யார் என்று கேட்கிறாள். எத்தனை ஆண்களை அவள் சந்தித்திருப்பாள். ஆனால் அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தனக்கு மணவாளனாக வரப்போகிறவனை மட்டும். அப்படியானால் அவளுடைய பிரயாணத்திலே அவனுடைய உயரம், நிறம், குணநலம், பண்பாடு எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து அவரை அடையாளம் காட்டுகிறாள். என் சின்ன எஜமானாகிய ஈசாக்கு மணவாளன் அவர்தான் என்று சொன்னவுடனே இவள் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குகிறாள், முக்காடிட்டு கொள்ளுகிறாள். அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிலே போய் சேர்ந்து குடும்பத்திலே வாழுகின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த சரித்திரத்திலே இன்னும் ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நிலைவரப்படுத்துகிறேன். அந்த வீட்டிலே ஆபிரகாம் தகப்பன், ஈசாக்கு மகன், எலியேசர் ஊழியக்காரன், இங்கே ரெபேக்காள் மணப்பெண். திருச்சபையினுடைய மறுரூபம் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு சமமாகவும், குமாரனாகிய இயேசு ஈசாக்குக்கு சமமாகவும், பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரனுக்கு சமானமாகவும், அங்கே ரெபேக்கா திருச்சபைக்கு சமானமாகவும் ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு வரலாறாக நான் இதை பாவித்துக் கொள்ளுகிறது உண்டு. ஆகவே இந்த சரித்திரம் தருகிற நல்ல பாடம். கிணத்தங்கரையிலே கேட்டவருக்கு தண்ணீர், கேட்காத ஒட்டகத்துக்கு தண்ணீர் கொடுத்தல் ஈகை கேட்கின்ற தேவனுக்கும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தரித்திரனுக்கு அங்கே தன்னுடைய கையினாலே உள்ள வசதிகளை படைக்க வேண்டும். தரித்திரருக்கும் ஏழைக்கும் உதவி செய்து கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறது தான் ஒட்டகத்துக்கு கொடுக்கிற சமானம். அநேக சத்தியங்கள் இந்த சரித்திரம் நமக்கு விளங்க செய்கிறதுனாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் நடத்தட்டும். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே,
வெல்லுவே வாலிபமும் அறியுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியல் வீணாகும் எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். கருணையேன் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 சத்தியங்கள் இந்த சரித்திரத்திலே. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச வாழ்க்கை. அதே சமயத்திலே எலியேசர் கிணத்தங்கரிலிருந்து ஜெபித்து ஒரு மணப்பெண்ணை தெரிந்தெடுத்தான், ஜெப வாழ்க்கை. கேட்ட எலியேசருக்கும் கேளாத ஒட்டகத்துக்கும் கொடுத்தல், ஈகை கொடுத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பங்களிப்பு. இயேசுவின் நாமத்தினாலே அது கர்த்தருக்கு கொடுக்கிறது காணிக்கை, ஏழை எளிய இவங்களுக்கும் உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட 3 சத்தியங்கள், விசுவாசம், ஜெபம், கர்த்தருடைய நாமத்தினாலே ஈகை, 3 காரியங்களும் அசைக்க முடியாத இடத்துல இருக்குமேயானால், அன்றைக்கு ரெபேக்காள் மணவாளனோடு சேர்ந்தது போல இயேசு இந்த பூலோகத்திலே மத்தியாகாயத்திலே வருகிறவர். எலியேசர் அங்கே அழைத்து கொண்டு போகும்போது ஈசாக்கு வயல்வெளியிலே வந்தது போல நடுவானிலே சந்தித்தல். இந்த சரித்திரம் இயேசுவானவருடைய மறுரூபம். தந்த எல்லா ஒத்துழைப்புக்கும், உங்கள் அனைவருக்கும் பாடல்களிலே ஒத்துழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மகிமையின் இந்த டிவி ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் என் உடன் பணியாற்றின இந்த மியூசிஷியன்ஸுக்கும் நான் நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கூடின மக்கள் அனைவரும் மகிழ, பாடின நம்மில் பலனிக பெருக, தேடின தேவ கிருபையா ஏ மங்களம் மங்கள மங்களமே. வாத்தியம் சொல்லும் மங்கள வார்த்தை, வாசித்து சொல்லும் மங்கள வார்த்தை, வாத்தியம் சொல்லும் மங்கள வார்த்தை, வாசித்து சொல்லும் மங்கள வார்த்தை, தேவபிதா குமார அனைவர் யாவர்க்கும் மங்கள மங்களமே. பூர்வ மங்கள வார்த்தை ஜெய மங்கள மங்கள மங்களமே.
மங்கள வார்த்தையே ஜெய மங்களம் மங்களம் மங்களமே. இந்த அருமையான பஜனை பிரசங்கத்தை நிகழ்த்திய பூர்ணை துரைப்பாண்டியன் அவர்களுக்கும் இசைக்கருவி மீட்டிய அருமையான சகோதரர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஊடகங்கள் வாயிலாக தொலைக்காட்சி வழியாக இதை கண்டுகளித்த சபையின் பிள்ளைகள் யாவருக்கு நன்றி. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் மாலை 7 மணிக்கு சகோதரர் ஜீவா தாமஸ் அவருடைய பஜனை நிகழ்வு நீங்கள் கண்டு மகிழலாம். நாளை மாலை 7 மணிக்கு சகோதரர் ஜீவா தாமஸ் அவருடைய பஜனை நிகழ்வை நீங்கள் கண்டு மகிழலாம். நாளை மறுதினம் பண்டிகை நாள். அந்த நாட்களின் சிறப்பு ஆராதனைகளிலும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி. தேவனை கர்த்தாவின் ஆயத்த நாளிலே 127வது ஸ்தோத்திர பண்டிகை. இந்த ஆயத்த நாளிலே இந்த பஜனை நிகழ்வை நாங்கள் பார்த்து உம்மை மகிமைப்படுத்த நீ தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி. கேட்ட சத்தியத்திற்காக நன்றி. இந்த சத்தியத்தை உள்ளத்திலே பதித்து நான் உமக்கு இன்று சாட்சி பெற துணை செய்யும். செய்து கொடுத்த உடைய தாசனையும் இசைக்கருவி மீட்ட பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். கண்டுகளித்த விசுவாச குடும்பங்கள் அனைவரையும் நன்மை நான் முடிசூட்டும். தேவனை கர்த்தாவே டோனாவு சேகரம் உடைய ஊழியங்கள் ஆண்டவரே பல்வேறு இடங்களில் இருக்கின்ற சபையின் மக்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நீங்காத கிருபைகளை தாங்கட்டும். கர்த்தருடைய பேர் ஆசீர்வாதத்து நான் என்றும் சாட்சிகளாக விளங்க ஆண்டவர் தாமே அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.